யூரோ 2024ஓட குரூப் ஸ்டேஜ் நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்துட்டு மேஜர் டாக்கிங் பாயிண்ட்ஸ் என்னன்றதை வந்து கம்பைல் பண்ணி நான் சொல்ல போகிறேன். குரூப் ஸ்டேஜ் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் மேஜர் டாக்கிங் பாயிண்ட்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் வாங்க போய் பார்ப்போம். யூரோஸோட குரூப் ஸ்டேஜ் முடிஞ்ச உடனே அப்படியே கேட்சப் பண்ணலான்னு ஒரு வாரம் விட்டாச்சு. அதுலேயே வந்து நிறைய சம்பவங்கள் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் என்னென்னமோ நடந்து விட்டது. நம்ம ஃபேவரட்னு சொல்லி சூஸ் பண்ணியிருந்த டீம்லாம் என்னடா அவங்க இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்க வச்சிட்டாங்க. நிறைய பேரை திட்ட வேண்டியது இருக்குது, நிறைய பேரை பாராட்ட வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் போட்டு த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் டாக்கிங் பாயிண்ட்ஸ், வெறும் ரிவ்யூ மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங் டாக்கிங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். எண்டில் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், இந்த வருஷத்தில் வந்து என்ன ரெக்கார்ட்ஸ் ப்ரோக்கன் ஆகிருக்குது அதெல்லாம் வந்துட்டு நம்ம அந்த யூரோஸ் 2024 பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் இந்த யூரோஸ் 2024 ஜெர்மனியில் நடக்கிற இந்த யூரோஸ் வந்து பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்குதுங்க. ஏன்னா வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லா கேமுமே வந்துட்டு ஃபுல் ஹவுஸாக இருக்குது. நிறைய டீம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூரோஸில் ஆடுறாங்க. சில அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸு, அப்புறம் அண்ணன் வர வந்துட்டு இருக்கிறதுலே மோஸ்ட் நம்பர் ஆஃப் யூரோஸில் ஆடி இருக்கிற ஒரு பட்டத்தையே பெற்றிருக்காரு இப்போ. ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப போரிங்காகவும் ஆடிட்டு இருக்காங்க சில பேர், அவனுங்களை அப்புறமா இழுப்போம். பட் இந்த மாதிரி பரவலாக நிறைய நடந்துட்டு இருக்க டைமில் இந்த குரூப் ஸ்டேஜ் முடிஞ்சதுனால ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே எல்லா குரூப்லேயும் வந்துட்டு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறா, யார் குவாலிஃபை ஆயிருக்கான்றதை பார்த்துடுறோம். ஸோ எல்லாருக்கும் நம்ம முன்னாடியே தெரியும், நம்ம குரூப் A to F வரைக்கும் குரூப்ஸ் இருக்குது. எல்லாம் நம்ம ப்ரிவியூலலாம் போட்டு போய் ஒரு டீம் பற்றியும் பேசியிருப்போம் நல்லா. பட் என்ன இதில் கான்செப்ட்னா, குரூப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 முடித்தவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது குவாலிஃபை ஆவாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பெஸ்ட்டு 3rd பிளேஸ் டீம்ஸ்னு வந்து ஒரு 4 டீமை சூஸ் பண்ணி அவங்களும் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. ஸோ இதுதான் பேசிக் கான்செப்ட்டு. ஸோ இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச நம்மளோட குரூப்பில் வந்துட்டு குரூப் A, ஃபஸ்ட்டு குரூப் A எடுத்து பார்த்தோம்னா இவங்க தான் அந்த ஹோஸ்ட் ஜெர்மனி இருக்கிறாங்க. அவங்க தான் வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிள் முடிச்சிருக்காங்க வித் 7 பாயிண்ட்ஸு. பேசிக்லி அவங்க வந்து ஒரு கேமு தோற்று போல, 2 வின்ஸ் அண்ட் 1 ட்ரா. ஸோ வந்து 7 பாயிண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது வந்துட்டு சுவிட்சர்லாண்ட் வித் 5 பாயிண்ட்ஸ். அவங்களும் வந்துட்டு 1 வின் அண்ட் 2 ட்ரா. ஸோ பேசிக்லி அவங்களும் தோற்று போல. இதில் ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லணும்னா வந்துட்டு ஜெர்மனியோட ஓப்பனிங் மேட்ச் அகேன்ஸ்ட் ஸ்காட்லாண்ட் வந்துட்டு 5-1 வந்து ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் விக்ட்ரிஸ் இந்த வருஷத்தோட யூரோஸில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, அந்த 5-1 விக்ட்ரி. ஸோ அதுலேயே வந்துட்டு நிறைய கோல் ஸ்கோரர்ஸ் இருந்தாங்க. ஜமால் மூசியாலா எஸ்பெஷலி மென்ஷன் பண்ணியோன்னா அவர் தான் வந்துட்டு பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு ஜெர்மனிக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் டு விம். அவர் இல்லாமல் வந்துட்டு ஃபுல்க்ரக் ஒரு 2 கோல் இருக்கார் அவர். அப்புறம் காய் ஹேவர்ட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டீம் ஆடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 கேம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒரு 1-0 ட்ரா இருந்தால் லைட்டாக ஒரு தடுமாற்றமாக இருந்துச்சு. பட் மற்றபடி தி ஹவ் பீன் வெரி ஸ்ட்ராங் இந்த யூரோஸில். அப்புறம் சுவிட்சர்லாண்டுமே வந்துட்டு அவங்க பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் விக்டரிக்கு அப்புறமா தோற்று போயிடுறாங்க பார்த்தா இல்லை, அவங்களும் வந்துட்டு 2 ட்ரா பண்ணிட்டு தே ஹவ் போத் குவாலிஃபைட் டு த நெக்ஸ்ட் ரவுண்டு. அண்ட் இதில் வந்து 3rd பிளேஸ் எதுவுமே குவாலிஃபை இல்லை, இவங்க 2 பேர் மட்டும் தான் குவாலிஃபை இருக்காங்க. அப்புறம் குரூப் பியில் எடுத்து பார்த்தோன்னா ஸ்பெயின் இஸ் த வின்னர் ஆஃப் த குரூப். ஸ்பெயினுக்கு அப்புறமா இட்டலி, அதுக்கப்புறம் குரோவேஷியா. ஸோ ஸ்பெயின் வந்துட்டு 9 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க, இட்டலி 4 பாயிண்ட்ஸ் அண்ட் குரோவேஷியா வந்து ஜஸ்ட் 2 பாயிண்ட்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி குரோவேஷியா அவுட்டு. இதில் வந்து 2 குவாலிஃபை ஆகிருக்க டீம் வந்துட்டு ஸ்பெயின் அண்ட் இட்டலி. இதில் என்ன மென்ஷன் பண்ணோம்னா ஸ்பெயின் வந்துட்டு 3 கேமுமே ஜெயிச்சுட்டு அவங்க மட்டும்தான் ஒரே டீம் இந்த என்டையர் யூரோஸ் வந்து 9 பாயிண்ட்ஸ் எடுத்த டீம். ஸோ அதுக்கே ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன். ஸோ ஸ்பெயின் வந்துட்டு 9 எடுத்துட்டு அவங்களோட மெயின் பர்சன் வந்துட்டு அல்வாரோ மொராட்டா, அவர் வந்துட்டு இப்போ வந்து 2nd ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் இன் யூரோஸ் அந்த பட்டத்தை பெற்றிருக்காரு. ஆல்மோஸ்ட் 12 கோல்ஸ் அடிச்சுட்டு என்னதான் வந்து அவர் கிளப்புக்கு வந்து அறக்க பறக்க ஆடிட்டு இருந்தாலும் அல்வாரோ மொராட்டா இன் ஸ்பெயின் இஸ் அ டிஃப்ரெண்ட் அனிமல்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அகெயின் எஸ் கம் அவுட் வென் தே நீடட் ஹிம். அண்ட் 3 கேமுமே 3 விக்டரி எடுத்தது வந்துட்டு ஸ்பெயின் வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இட்டாலி வந்து போன வருஷம் இருப்பாங்க, போன எடிஷன் ஆஃப் யூரோஸில் வந்துட்டு ஜெயிச்ச டீம். யூரோஸ் அவங்க வந்துட்டு இட்டாலி வந்துட்டு இப்போ 4 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. பேசிக்லி 1 வின் 1 ட்ரா அண்ட் 1 லாஸ். ஸோ வந்துட்டு இவங்க 2 பேருமே குவாலிஃபை ஆகிட்டாங்க. அப்புறமா குரூப் C எடுத்து பார்த்தோம்னா இங்கே தான் வரோங்க நம்மளோட செல்ல பிள்ளைகள் கம்மிங் ஹோம்னு வந்து வருஷம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கடைசியாக எப்போ மேஜர் ட்ராஃபி ஜெயிச்சாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் அவங்களோட ஃபேன் பேஸ் மட்டும் பெருசாக இருக்கும். நான் பேசுகிறது வந்து இங்கிலாந்து பற்றி தான். ஸோ இந்த குரூப்பில் வந்துட்டு இங்கிலாந்து தான் டாப் ஆஃப் த குரூப். தே ஆர் குவாலிஃபைட். ஆனால் அவங்க வந்து 5 பாயிண்ட்ஸாக எடுத்திருக்காங்க. ஸோ பேசிக்கலி 1 வின், அதுக்கப்புறம் 2 ட்ரா.
ஆனால் அவங்க தான் டாப் ஆஃப் த டேபிள், 5 பாயிண்ட்ஸ் அவங்க குவாலிஃபைடு. அதுக்கப்புறம் டென்மார்க் வித் 3 பாயிண்ட்ஸ் அவங்க குவாலிஃபைட். அப்புறம் ஸ்லோவேனியா அவங்களும் 3 பாயிண்ட்ஸ் அவங்களும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா, இப்போ என்ன பிரச்சனை, சவுத் கேட் தான் பிரச்சனை எல்லாரும் சொல்கிறாங்க. வச்ச வந்து நிறைய அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு கூட ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ லிட்ரலி வந்துட்டு ஸ்பானிஷ் லீக் லாலிகா ஆனோட பெஸ்ட் பிளேயர் ஜூட் பெலிங்ஹாம் இருக்கிறாரு. புண்டஸ் லீகாவோட பெஸ்ட் பிளேயர் 40 கோல்ஸ் அடித்த ஹாரி கேன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து பெஸ்ட் பிளேயர் இந்த வருஷம் வந்துட்டு ஃபோடன் அவரும் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அட்டாக் ஓரியன்ட் டீம் நீ கொண்டு கொடுத்தாலும் வந்து உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டிஃபென்சிவாக ஆட வச்சுட்டு அவங்களோட இண்டிவிஜுவல் கேபிலிட்டி எடுத்து வர முடியாமல் எப்படி ஆட வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஆட விட்டு ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங் பொட்டன்ஷியல் இருக்க டீமை வந்து ஃபுல்லாக டிஃபென்சிவாக மாற்றிட்டு 2 கோல் தான் அடிச்சிருக்காங்க குரூப் ஸ்டேஜில். 1-0 ஒரு விக்டரி எடுத்தாங்க. அப்புறம் 1-2 நான் சொல்கிறது 40 கோல்ஸ் அடிச்சு ஹாரிக்கேனாலே ஒரு கோல் அடிங்க அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. சவுத் கேட் வந்து 1 கோல் லீட் போயிட்டு அப்புறமா ஃபுல் டிஃபென்சிவ் செட்டப் மாற்றிட்டு ரொம்ப சொதப்பினாருங்க. ஸோ வந்துட்டு எப்படி தான் முடியுதுன்னு தெரியல மனுஷனால. தயவு செஞ்சு டாக்டிக்ஸை மாற்றிட்டு ஃபுல் அட்டாக்கிங் ஃப்ரீடம் கொடுக்கணுன்றது தான் எல்லாரும் சொல்கிறாங்க. மேஜராக அவங்க உண்மையிலேயே மிஸ் பண்ணுறது வந்துட்டு ஹாரி மெக்வயர். ஏன்னா அவங்களோட கார்னர்ஸ் வந்துட்டு அண்ட் செட் பீஸ் வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ரைட்ஸாக இருந்தது. மெக்வயர் தான் வந்துட்டு ஹையஸ்ட் ஸ்கோரிங் இங்கிலாந்து டிஃபெண்டர் வேறு. ஸோ அவர் இல்லாதது வந்துட்டு செட் பீஸில் ரொம்ப சஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் விங்கர் மார்க்கஸ் ராஷ்ஃபோர்டை தூக்கி விட்டாங்க. ஸோ வந்து ராஷ்ஃபோர்ட் வந்து ப்ராப்பரான ஒரே லெஃப்ட் விங்கர் அவங்க தான். ஃபோர்டன் என்ன தான் நல்லா ஆடினாலும் அண்ட் லாஸ்ட் கேம் மட்டும் மற்றபடி வந்து கொஞ்சம் ஒன்றுமே பண்ணலாம். பட் அவர் நேச்சுரல் பொசிஷனில் இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறாரு. பட் இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஹிஸ் பெஸ்ட் பொசிஷன். அண்ட் மற்ற அப்போ எல்லாருமே தான் சொல்லலாம், சாக்காவும் ஆடினார். பட் ஒன்றும் பிரம்மாண்டமெல்லாம் பண்ண முடியல. கேனுக்கு ஒன்றுமே இல்லை. ஜூட் பெலிங்ஹாமும் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எல்லாருமே ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். கோல் பாமர் ஆடவே விடலன்னு நிறைய பேர் வந்து கதறிட்டு இருந்தாங்க. கடைசி கேமில் ஒரு 20 நிமிஷம் ஆட விட்டார். ஸோ வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயர்ஸ் ஆட விடாமல் தடுத்து நிறுத்துகிற சவுத் கேட்டுக்கு எப்படியாச்சும் அடுத்த நாக் அவுட் ஃபிக்சர்லையாச்சும் ஒழுங்கு ஆட வைப்பா, அதை தான் சொல்ல முடியும். அப்புறம் டென்மார்க் அண்ட் ஸ்லோவேனியா வந்து 3 பாயிண்ட்ஸ் அண்ட் தி ஆல்சோ குவாலிஃபைட். அண்ட் குரூப் டி அடுத்த குரூப் எடுத்து பார்த்தோன்னே வந்துட்டு இதுதான் வந்துட்டு குரூப் ஆஃப் டெத்து. த ஃபேவரட்ஸ் டு வின் யூரோஸ் அப்படின்ற ஃப்ரான்ஸ் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் 2 டீமுமே இருக்கிற குரூப்பில் வந்துட்டு ஈஸியாக இவங்க 2 பேர் தான் போட்டி போடுவாங்க. பார்த்தா நீங்கள் என்னடா அது நாங்கள் தான் வந்து டார்க் ஹார்சஸ் அப்படின்னு சொல்கிற ஆஸ்ட்ரியா தான் வந்துட்டு டாப் ஆஃப் த டேபிளில் முடிச்சிருக்காங்க வித் 6 பாயிண்ட்ஸ். யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறப்ப வந்து ஆஸ்ட்ரியா தான் டாப்பில் முடிப்பாங்கன்ட்டு. ரால்ஃப் ராக்னிக், யூ டிசர்வ் அ சல்யூட் ஃப்ரம் அஸ். ரால்ஃப் ராக்னிக் வந்துட்டு நல்ல மேனேஜர்னு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆஃப்டர் இஸ் மான்செஸ்டர் யுனைடெட் ஃபெயிலியர் வந்து எல்லாருமே அவரை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப அப்யூஸோ பண்ணிட்டாங்க. பட் அவர் வந்துட்டு ஒரு நல்ல டீமை செட்டப் பண்ணி ஆஸ்ட்ரியா வச்சுட்டு என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ மெஜாரிட்டி அவர் அச்சீவ் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான செட்டப் போட்டு டாப் ஆஃப் த லீக் அவங்க டேபிளில் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஃப்ரான்ஸ் வந்துட்டு பேசிக்கலி 1 win and 2 draws. ஃபஸ்ட்டு கேம் மட்டும் தான் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறமே ஓகே நல்லா நாங்கள் 2-0 விக்டரி எடுத்த அப்புறம் பண்ணுவாங்க. பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு 0 ட்ரா. அப்புறம் ஒரு 1-0 அகேன்ஸ்ட் போலான்னு வேறு. இதில் வேறு எம்பாப்பே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே மூக்கை உடச்சிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டு ஆடிட்டு இருக்காரு. செகண்ட் மேட்ச் வேறு ஆடல அவர். ஸோ வந்துட்டு எம்பாப்பே ஆடினதே 2 கேம் தான். அதில் ஒரு பெனால்ட்டி கோல் தான் அடிச்சிருக்காரு. அவரோட ஃபுல் பொட்டன்ஷியலும் அந்த யூரோஸில் பார்க்க முடியல இது வரைக்கும். பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ட்டு. பட் இன் ஜென்ரல் ஃப்ரான்ஸோட அட்டாக் வந்து ரொம்ப வீக்காக தெரியுது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து ஜிரு ஆரம்பிக்கல. மோஸ்ட்டாக அந்த லாஸ்ட் கேமில் தான் ஆரம்பித்தார். முன்னாடி வந்துட்டு ஜிரு ஆரம்பிக்கல. தேர் ஹையஸ்ட் ஸ்கோரிங் பிளேயர். அது பதில் வந்துட்டு தூரம் அண்ட் கோலோமுவானி இவங்க ரொட்டேட் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. விச் டிட் நாட் ஒர்க் அவுட். அவங்களுக்கு நிறைய கொஞ்சம் அட்டாக்கிங் வைஸ் நிறைய மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. நெதர்லாண்ட்ஸ் அந்த அதர் ஹேண்ட் வந்துட்டு அவனுங்க சொதப்பி விட்டானுங்க. 1 win 1 draw அப்புறம் 1 loss வேறு. கடைசி கேம் வேறு வந்துட்டு 3-2 வந்து தோற்று போனது வந்துட்டு பிக்கெஸ்ட் ஷாக் அவங்களுக்கு. ஏன்னா அது எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க வித் ஆஸ்ட்ரியா. ஸோ வந்து டிஃபென்சிவாக இருக்கட்டும் அட்டாக்கிங் இருக்கட்டும் ரொம்ப சுத்தப்பிட்டு இருக்காங்க. கோடி கேக்போ தான் அவங்களோட டாப் ஸ்கோரர் வித் 2 goals. பட் மற்றபடி மற்றவங்க யாருமே வந்துட்டு நல்லா இம்ப்ரெசிவாகவே பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ வந்து இதுக்கப்புறமா இந்த குரூப் ஆஃப் டெத்துலேருந்து வந்து தப்பிச்சு வந்தது ஆஸ்ட்ரியா மெயினாக. ஸோ குடோஸ் டு தெம். அண்ட் குரூப் பி எடுத்து பார்த்தோம்னா குரூப் பியில் வந்துட்டு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குரூப். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து 4 பாயிண்ட் தான் எடுத்துக்காங்க. ஸோ வந்துட்டு ரொமேனியா வித் 4 பாயிண்ட்ஸ் அவங்க தான் லீடர். அதுக்கப்புறம் பெல்ஜியம் அண்ட் ஸ்லோவாக்கியா இவங்க 3 பேருமே குவாலிஃபைடு. அண்ட் இன்னொரு சேட் பாயிண்ட் என்னன்னா யுக்ரைனா 4 பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருக்காங்க. தே ஆர் த ஃபர்ஸ்ட் டீம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் யூரோஸ் டு கெட் 4 பாயிண்ட்ஸ் அண்ட் நாட் குவாலிஃபை ஃபார் த நெக்ஸ்ட் ரவுண்ட்.
வெரி சேட். இதை வந்துட்டு எப்படி சொல்கிறதே தெரியல. ஏன்னா அந்த குரூப்பில் எல்லாருமே 4 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஆனால் வந்துட்டு யுக்ரைன் மட்டும் தான் குவாலிஃபை ஆகல. இட்ஸ் வெரி சேட் ஹேப்பனிங். பட் பெல்ஜியம் போகிறோம். பெல்ஜியம் தான் இந்த டீமோட ஆப்வியஸ் ஃபேவரட்ஸ்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த டீமோட அட்டாக் பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்ஸ் நம்ம சொல்கிறதுக்கு. அண்ட் தி பெஸ்ட் மிட்ஃபீல்டர் ஆஃப் திஸ் ஜெனரேஷன் கெவின் டெ ப்ரூய்னாவும் இருக்கிறாரு. பட் அப்படிப்பட்ட அட்டாக்னாலுமே வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு லெத்தார்ஜிக்கு, ரொம்ப ஒரு டிரைவ் இல்லை, ஒரு க்ரியேட்டிவிட்டி இல்லை, ரொம்ப பிளாண்டான ஒரு அட்டாக்காக தான் போயிட்டு இருந்தது. ரொம்ப ஓவராக ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சுக்காண்டி அவங்களுக்கு ஒரு ஆக்சுவல் பிளான்ன்றது ஒன்றுமே கிடையாது. அண்ட் லுக்காக்கு வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் அன்லக்கியஸ்ட் பிளேயராக இருக்கிறார் இப்போ. ஏன்னா அவர் 80+ கோல்ஸ் அடிச்சிருக்காரு இன்டர்நேஷ்னல் டீமுக்கு. பட் இந்த யூரோஸில் வந்துட்டு டிசர்வ்ட் கோல் மட்டுமே ஒரு 3-4 கோல், ஒரு ஆஃப் சைட் கோல், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்குது. அண்ட் வென் தே நீடட் ஹிம் த மோஸ்ட் டெலிவர் பண்ண முடியலை. ஸோ வந்துட்டு பெல்ஜியம் எப்படியோ வந்துட்டு அவங்க 4 பாயிண்ட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு குவாலிஃபை ஆயாச்சு. ஸோ அடுத்த ரவுண்டில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை பார்ப்போம். அதுக்கப்புறமா வந்து கடைசி குரூப் வந்து இந்த குரூப் எஃப்ல வந்துட்டு போர்ச்சுகல், நம்ம அண்ணன் ஆடுற டீமில் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு வின்னர். ஸோ வந்து போர்ச்சுகல் வந்துட்டு 6 பாயிண்ட்ஸ் எடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 கேம்லையுமே 2 வின்ஸ் எடுத்ததுனால தேர்ட் கேம் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பி-சைட் டீமை தான் ப்ளே பண்ணாங்க. அந்த கேமில் தான் என்ன ஆச்சுன்னு தெரியும். ஜார்ஜியா வந்து என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்னா, இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேஜர் டோர்னமெண்ட்கே குவாலிஃபை ஆகிருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு வந்த உடனே வந்துட்டு ஜார்ஜியா வந்து போர்ச்சுகலை டிஃபீட் பண்ணுவாங்கன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க முடியாது. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் வின்ஸ் இந்த யூரோஸ் டோர்னமெண்ட்லேயே வந்து இதுதான் சொல்லணும். குவாரட்சேலியா ஒரு கோல், அப்புறம் இன்னொரு கோல் போட்டுட்டு 2-0 ஜெயிச்சாங்க. அதுவும் வந்து க்ளீன் ஷீட் அகேன்ஸ்ட் போர்ச்சுகல் வந்துட்டு இட்ஸ் அ பிக் ஃபீட். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கமெண்டபிள். ஸோ வந்து போர்ச்சுகல் ஃபினிஷ் டாப் வித் 6 பாயிண்ட்ஸ். அந்த தோற்று போன கேம்லையுமே வந்துட்டு பி டீம் போட்டதுனால ஃபெலிக்ஸு, கிறிஸ்டியானோ ரொனால்டோன்றது எல்லா பிக் நேம்ஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தான். அண்ட் செகண்ட் முடிச்சது வந்து டர்க்கியும் 6 பாயிண்ட்ஸாக எடுத்திருக்காங்க வித் 2 வின்ஸ். அண்ட் டர்க்கி வர்சஸ் செக்ஸ்லோவேக்கியா வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். ஏன்னா வந்துட்டு அது ஒரு 20 கார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த கேமில். 20 கார்டு அந்த வந்து 2 டீமுமே சேர்த்து வந்துட்டு அவங்க 1-2 ஜெயிச்ச கேம் வந்துட்டு டர்க்கி தான் ஜெயிச்சாங்க. பட் ஒரு பிரில்லியன்ட் மேட்ச். லாஸ்ட் மினிட்ல ஒரு கோலை போட்டு 20 கார்ட்ஸ் இன் டோட்டல். அப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்து ஜார்ஜியா 4 பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களும் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு the round up of all the groups. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த டீம்ஸ் தட் ஆர் குவாலிஃபைட். அடுத்த ரவுண்டு நாக் அவுட் ரவுண்ட் வந்து டெஃபினட்டாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்றது எல்லாம் தெரியும் நமக்கு. ஸோ வந்து அடுத்து வந்துட்டு நம்ம ஃபேக்ட்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோன்னா த மோஸ்ட் ஹையஸ்ட் கோல்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாரும் என்ன நினச்சிப்போம், ஓகே பா இந்த வாட்டி என்ன கண்டிப்பாக கிலியன் எம்பாப்பே இல்லைனா நம்ம அண்ணன் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்னு தான் நம்ம மெஜாரிட்டி சொல்லியிருப்போம். பட் ஆக்சுவலாக வந்து அவங்க 2 பேரும் அந்த லிஸ்ட்லேயே கிடையாது. ஏன்னா டாப் ஸ்கோரர் வந்து ஜார்ஜியாவிலிருந்து ஜார்ஜஸ் மிகாடாட்ஜேன்ற ஒரு பேர் தான் வந்துட்டு 3 கோல் அடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து டாப் ஸ்கோரர் இப்போதைக்கு. எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குதுங்க. இந்த யூரோஸே வந்து ஒரு பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து கோடி கேக்போ வித் 2 கோல்ஸ் அண்ட் மூசியாலா வித் 2 கோல்ஸ். இந்த மாதிரி 2 கோல்ஸ் அடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஃபுல் கிரக் இந்த மாதிரி இருக்குது லிஸ்ட்டு. பட் டாப் ஸ்கோரர் இஸ் ஜார்ஜஸ். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த யூரோஸில் நான் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைன் பண்ணுறேன்னா வந்து மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பிக் டீம்ஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வந்துட்டு லோ ஸ்கோரிங்காக தான் அடிச்சிருக்காங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த 1 கோல் டிஃபரன்ஸில் ஜெயிச்சா மாதிரி தான் இருக்குது. அண்ட் ஸோ இது வந்து நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாததான். அப்பார்ட் ஃப்ரம் ஜெர்மனிஸ் 5-1 விக்ட்ரி, பெருசாக ஒரு விக்ட்ரி வரல. மேபி ஸ்பெயின் ஒரு 3-0 வின் பண்ணியிருக்காங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மோஸ்ட்லி இப்போ இங்கிலாந்து 1-0 அந்த மாதிரி ஒரு ஜெயிச்சாலுமே 2-1 அந்த மாதிரி விக்ட்ரிஸ் தான் இருக்குது. ஸோ மேஜர்லி வந்துட்டு இந்த அட்டாக்கிங் வைஸ் இந்த பிக் டீம்ஸ் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ணலைன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அந்த அதர் ஹேண்ட் டார்க் ஹார்சஸ் நம்ம சொல்கிற சில டீம்ஸ்லாம் வந்துட்டு அவங்க தான் வந்து ஆக்சுவலி பிரில்லியன்ட் ஃபுட்பால் ஆடிருக்காங்க. இப்போ ஜார்ஜியாவாக இருக்கட்டும், சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஆஸ்ட்ரியா, இந்த மாதிரி டீம்ஸ்லாம் வந்துட்டு பெர்ஃபார்ம் இன்க்ரெடிபிளி வெல். ஸோ வந்து பிக் குடோஸ் டு தெம், அதை சொல்லி ஆகணும். அண்ட் கமிங் டு த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இன் திஸ் யூரோ 2024. ஸோ வந்து எப்பவுமே ரெக்கார்ட்ஸ்ன்னு இருந்தால் ரெக்கார்ட்ஸ் வில் பி ப்ரோக்கன். அந்த மாதிரி வந்துட்டு இந்த வருஷத்துக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஸோ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்துட்டு ஆஸ் ஃபீச்சர்ட் இன் 6 யூரோஸுங்க. அவர் வந்து 6 யூரோஸில் ஆடிருக்காரு. இஸ் பிகம் த பிளேயர் டு ஹவ் பிளேட் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் யூரோஸ் இன் த மோஸ்ட் நம்பர் ஆஃப் அப்பியரன்சஸ் இன் த யூரோஸ். ஸோ வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துட்டு கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஹஸ் டேக்கன் அன் இன்க்ரெடிபிள் ஃபீட். இதை வந்து அடுத்து எப்போ யார் பிரேக் பண்ணுவான்றது நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இன்க்ரெடிபிள் ஃபீட். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு தி ஓல்டஸ்ட் கோல் ஸ்கோரர் ஆஃப் யூரோஸ் வந்துட்டு இந்த வாட்டி ஹஸ் பின் broken பை லூக்கா மாட்ரிச். அவர் தான் he has become the oldest scorer at 38 years.
ஸ்கோரிங் அ கோல் அகேன்ஸ்ட் த இட்டலி. இப்போ ரீசெண்ட் லாஸ்ட் மேட்ச்சில் வந்துட்டு ஒரு கோல் போட்டுறது வந்து பிகம்ஸ் த ஓல்டஸ்ட் கோல் ஸ்கோரர். அதுக்கப்புறமா வந்துட்டு த ஓல்டஸ்ட் பிளேயர் டு எவர் ஃபீச்சர் அண்ட் யூரோஸ் வந்துட்டு நம்ம பெப்பே ஆஃப் போர்ச்சுகல். அவர் தான் வந்துட்டு 41 வருஷம் அவருக்கு, 41 வயசு ஆயிடுச்சுங்க அவருக்கு. அவர் தான். ஆனால் என்ன பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் யூசிஎல்லாம் சொல்லிட்டு இருந்தோம், அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். பட் இன்டர்நேஷனல் லெவலையும் அதையே கீப் அப் பண்ணி 41 இயர்ஸ்லேயே வந்துட்டு ஒரு பிரில்லியன் சென்டர் பேக்காக அவரால் ஆட முடியும்ன்றதான் இட்ஸ் வேறு லெவல் அச்சீவ்மெண்ட். அண்ட் ஆல்சோ நம்ம ஓல்டஸ்ட் சொன்ன மாதிரி அதே மாதிரி இது யங்கஸ்ட் பிளேயர் டு எவர் ஃபீச்சர் இந்த யூரோஸ் வந்துட்டு தட் ஆல்சோ ஹஸ் பின் ப்ரோக்கன். அது வந்து நம்ம ஸ்பெயின்ஸ் லமீன் யமால். அவர் வந்துட்டு அவர் பிரில்லியண்டான ஒரு யூரோஸ் கேம்பெயின் இது வரைக்கும் சூப்பராக ஆடிட்டு இருக்காரு. அவரை பற்றி சொல்லவே வேணாம். அவர் தான் வந்துட்டு யங்கஸ்ட் பிளேயர் டு பிளே இந்த யூரோஸ் இந்த வருஷம். அண்ட் ஆல்சோ இதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்ஸ் முடிச்சுன்னே இந்த ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் வந்து சின்ஸ் இந்த வாட்டி ஜெர்மனியில் நடக்கிறதுனால இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, இந்த யூரோஸ் யார் ஹோஸ்ட் பண்ணுறாங்களோ ஒன்லி 3 times இந்த ஹோஸ்ட் பண்ணுற கண்ட்ரியை வந்து அந்த காம்படிஷனை ஜெயிச்சிருக்கு வரைக்கும். ஸோ வந்து ஃப்ரான்ஸ், இட்டலி அண்ட் ஸ்பெயின் மட்டும்தான் வந்து ஹோஸ்ட் பண்ணி இந்த காம்படிஷனை ஜெயிச்சிருக்காங்க. அந்த லாஸ்ட் டைம் ஹோஸ்ட் நேஷன் வந்த டோர்னமெண்ட் வந்து 1984 ஃப்ரான்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஹோஸ்ட் கண்ட்ரி வந்து ஜெயிச்சதா இல்லவே இல்லை இந்த ரீசன்ட் ரெக்கார்ட்ஸில். ஸோ ஜெர்மனிக்கு வந்து அந்த ஒரு தடுமாற்றம் இருக்கும் தான். ஸோ அது ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்க்ரெடிபிள் டோர்னமெண்ட்டாக தான் போயிட்டுருக்குது. இந்த ரிவ்யூ வந்துட்டு வேறு எதாவது நான் மிஸ் அவுட் பண்ண நினச்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ரவுண்ட் ஆஃப் 16 எந்தெந்த டீம்ஸ் யாரோட போட்டி போட போகிறாங்கன்றத ப்ரிவ்யூ எபிசோட் வந்து கௌதம் உங்களுக்கு சொல்லுவான். ஸோ மறக்காமல் அதையும் பார்க்க வந்து உங்களோட ரிமைண்டரை செட் பண்ணுங்க. மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைபை மட்டும்